ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலாண்டு சம்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். இன்றிலிருந்து 5 நாட்களுக்கு முந்தைய நாள் புதன்கிழமை எனில் நாளை மறுநாள் என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்றிலிருந்து 5 நாட்களுக்கு முன்னுன்னு சொன்னனால இன்று அதுக்கு முன்னாடி எத்தனை நாள்? 5. அப்போ 1 2 3 4 5. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? இன்றிலிருந்து 5 நாளுக்கு முன்னாடி என்ன கிழமைன்னு சொல்லியிருக்காங்க? புதன்கிழமை. ஓகேங்களா? அப்போது புதன்கிழமை. ஓகே, அடுத்த நாள் எப்போ என்னவாக இருக்கும்? வியாழன், வெள்ளி, அப்போது சனி, ஞாயிறு. இன்று அப்படின்றது என்னவாக இருக்கும்? திங்களாக இருக்கும். கரெக்டாக? அப்போது அவங்க கேட்டிருக்கிறது என்ன? இன்றிலிருந்து 5 நாட்களுக்கு முன்னாடி புதன் சொன்னனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? இன்று போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி 5 நாளில் 1 2 3 4 5 நாளாவது என்னன்னு சொல்லியிருக்காங்க? முந்தைய நாள் புதன்கிழமை. அப்போ அதுக்கு அடுத்த நாள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாளை மறுநாள் என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இன்றில் நாளைக்கு என்ன இருக்கும்? நாளை, அடுத்து மறுநாள். ரைட்டா? அப்போது நாளை என்னவாக இருக்கும்? செவ்வாயாக இருக்கும். நாளை மறுநாள் என்னவாக இருக்கும்? புதனாக இருக்கும். புதன்கிழமை. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதிலேருந்து எப்படி எழுதணுமோ அப்படி எழுதிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போது நாளை மறுநாள்னு சொன்னனால நம்மளுக்கு நாளை மறுநாள் என்ன கிழமையாக இருக்குது அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.